இப்ப 5வது கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்கான்? காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 4/5 பிளஸ் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 12/13 இஸ் ஈக்குவல் டூ காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 33/65 அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஓகேங்களா? எல்லாமே காசா இருக்கு. எல்லாமே காசு, எல்லாமே காசு. அப்போ ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி மட்டுமே நம்மளால கொண்டு வர முடியும். ஓகேங்களா? நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள ஃபார்முலாவ யூஸ் பண்ண முடியாது. அந்த பேஸ் ஸ்கொயர் பிளஸ் ஆப்போசிட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டூ ஹைப்போதெனஸ் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இது வந்து எப்போ யூஸ் பண்ணலாம்னா, இந்த பேஸ் ஸ்கொயர் பிளஸ் ஆப்போசிட் ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர் எப்போ யூஸ் பண்ணலாம்னா, காசு டானு இல்ல காசு சைனு இல்ல அப்படின்னு அண்டர் அடிஷன்ல இந்த மாதிரி குடுத்துருக்க நேரத்துல வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். அத வந்து இந்த ரைட் ஹேண்ட் சைடுல என்ன குடுத்துருக்கானோ அதுக்கேத்த மாரி மாத்தி அந்த டைப்ல நம்ம போடுவோம். ஆனா இந்த இடத்துல எல்லாமே காசு, 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 சைனு, சைனு, சைனு அப்படின்னு குடுத்துருக்க நேரத்துல உங்களுக்கு பேசிக்கா இந்த ஃபார்முலா இருந்தா மட்டுமே போதும். அது என்ன ஃபார்முலானா, காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் ஏ பிளஸ் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் பி. அதாவது ஏபி வந்து இங்க வேற வேற தான். சரிங்களா? அதே மாரி நம்ம அவுட்புட் வந்து கிடைக்க போறது வந்து இந்த காஸ் இன்வெர்ஸா தான் இருக்கும். ஸோ அத வச்சு நம்ம ஆன்ஸர கொண்டு வந்துடலாம். ஓகேங்களா? அதே மாரி சைனுக்கும் இன்னொரு ஃபார்முலா இருக்கு. அந்த கொஸ்டின் நான் வரும்போது பேசுறேன். ஓகேவா? சரி. இத நம்ம எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? இப்போ A யோட வேல்யூ வந்து உங்களுக்கு 4/5. B யோட வேல்யூ வந்து 12/13. ஸ்ட்ரெய்ட்டாக சப்ஸ்டிட்யூட் பண்ணா காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 4/5 இன்டு 12/13 மைனஸ் 1 மைனஸ் A ஸ்கொயர்னா அப்போ 16/25 இன்டு 1 மைனஸ் B ஸ்கொயர்னு சொல்றது வந்து 12 144 பிளஸ் 1 டிவைடட் பை 169. ஓகேவா? தென் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் இப்போ டினாமினேட்டர் வேல்யூ வந்து 65A 4 12s ஆர் 48 மைனஸ் இப்போ இந்த இடத்துல எல்சிஎம் எடுத்து பார்த்தோன்னா 25 மைனஸ் 16 டிவைடட் பை 25. இப்போ 169 மைனஸ் 144 டிவைடட் பை 169. தென் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 48/65 மைனஸ் இப்போ 25ல 16 போச்சுன்னா உங்களுக்கு 9 கிடைக்கும். அதேமாரி அதை 25 கீழே இருக்கும். தென் 169ல 144க்கு 25 கிடைக்கும். ஸோ 25 டிவைடட் பை 169 எழுதிப்போம். தென் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 48 divided by 65 minus 3/5 into 5/13. So 5யும் 5யும் கேன்சல் பண்ணிட்டு போலாம். ஸோ உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும்? 3 divided by 5a into 5 divided by 13 கிடைக்கும். ஸோ 13 into 5 உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும்? 15 1 65a. ஸோ காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 48 divided by 65 மைனஸ் டினாமினேட்டர் வந்து 65 சேமாக இருக்குது 15. உங்கள் ஃபைனல் அவுட்புட் வந்து காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 33 டிவைடட் பை 65ன்னு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறது என்னது? காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 33 டிவைடட் பை 65 தானே கேட்டிருக்கான். அதானே கேட்டிருக்கான். ஸோ லாஸ்ட்டாக எழுதுறது என்னன்னா லெஃப்ட் சைடை வச்சுட்டு ரைட் சைடை கொண்டு வந்துட்டோம். ஸோ ரெண்டும் ஈக்குவல் தான். ஓகேங்களா? ஹென்ஸ் ப்ரூவ். 6வது கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கான்? இதுவும் ப்ரூவ் தட் தான்ப்பா. ஓகேங்களா? காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 12/13 plus sin inverse of 3/5 is equal to sin inverse of